வெல்கம் டு தமிழ் அண்ட் கேட். இந்த வீடியோவில் நம்ம மாடிஃபை டூலில் உள்ள ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்கேல் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் மிரர், மூவ், காப்பி, ட்ரிம், எக்ஸ்டெண்ட், எக்ஸ்ப்ளோட், ரொட்டேட் அண்ட் அலைன் டூல் இதை எல்லாத்தையும் ரொம்ப கிளியராகவும் அதே டைமில் ரொம்ப ஷார்ட்டாகவும் நடத்திருக்கேன். சப்போஸ் அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்கேல். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் மாடிஃபை பேனலில் மிரருக்கு கீழே ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை போய் செலக்ட் பண்றது மூலமா நம்ம ஸ்கேலுக்குள்ள போயிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் காமனா யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்கேப் எம்கே வெளில வந்துடுறேன். ஜஸ்ட் எஸ்சின்னு மட்டும் டைப் பண்ணி ஸ்பேஸ் இல்லைன்னா என்டர் ஒரு வாட்டி நான் பிரஸ் பண்றேன். நான் ஸ்கேலுக்குள்ள போயிடுவேன். ஸோ ஸ்கேலை எப்படி ஓப்பன் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸ்கேல்னா நம்மள்ட்ட இருக்க ஆப்ஜெக்டோட சைஸை அப்படியே நம்ம பெருசு பண்றதுக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்டோட சைஸை நம்ம சுருக்கிறதுக்கும் யூஸ் பண்ற ஒரு டூல் தான் ஸ்கேல். இதுல நம்ம எக்ஸாம்பிள் 1ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்கேல் ஃபேக்டரை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டை ஸ்கேல் பண்ணும்போது ஸ்கேல் ஃபேக்டரோட வேல்யூவை நம்ம எப்படி யூஸ் பண்றது தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் எதை ஸ்கேல் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் அதை போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எஸ்சின்னு டைப் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுக்குறேன். நான் ஸ்கேலுக்குள்ள போயாச்சு. ஸ்கேலுக்குள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட். நான் ஏதாச்சும் ஒரு கார்னரை நான் பேஸ் பாயிண்டா எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட மவுஸை மூவ் பண்ணோடனே எனக்கு கிளியரா வருது என்னன்னா ஸ்பெசிஃபை த ஸ்கேல் ஃபேக்டர்னு டெக்ஸ்ட்லயே வருது. ஸோ நான் இந்த திட்ட ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூ யூஸ் பண்ண போறேன். இப்போ என்னோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஸ்கேல் இன்க்ரீஸ் சைஸ்னு போட்டிருக்கேன். அது கீழே ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூவை 2னு போட்டா என்ன ஆகும்னு போட்டிருக்கேன். நான் ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூவை இந்த திட்ட நான் 2னு கொடுக்க போறேன். 2னு கொடுத்துட்டு நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸா இருந்த டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 100 இருந்துச்சு. அந்த 100 இன்ட்டு அந்த 2 அப்படியே மல்டிப்ளை ஆகி நம்ம 200 சைஸா மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த திட்ட திக்னஸ் 10 mm இருந்துச்சு. 10 mm இன்ட்டு 2னு வந்துச்சுன்னா 20 mm மாறிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். திரும்ப இதே செலக்ட் பண்றேன். திரும்ப இதை ஒரு வாட்டி ஸ்கேல் பண்ணுவோம். இப்போ ஸ்கேல் ஃபேக்டரோட வேல்யூ நான் என்னன்னு கொடுக்க போறேன்? 3னு கொடுக்க போறேன். 3னு கொடுக்கும் போது என்ன ஆகும்? இது அப்படியே 3 மடங்கு பெருசாகும். இப்போ 100 இருக்குது, நான் 3னு கொடுத்ததுனால 300 வரும். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூவை நம்ம 1க்கு மேல கொடுக்க நம்மளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். திரும்ப இதே செலக்ட் பண்றேன். ஸ்கேலுக்குள்ள போயிடுறேன். இப்போ பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்னோட ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூவை நான் 1ன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே நடக்காது. என்னன்னா நம்ம 100 இன்ட்டு 1 என்ன ஆகும்? 100 மட்டும் தான் இருக்கும். 10 இன்ட்டு 1 10 தான் இருக்கும். ஸோ நம்ம இதை ஒரு மடங்கு பெருசு பண்ண முடியாது. ஆனா 1.5ஓ இல்ல 2ஓ இல்ல 3ஓ நம்ம 100 டைம்ஸோ இல்ல 1000 டைம்ஸோ இதை பெருசு பண்ணலாம். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர்ல நம்ம 1க்கு மேல எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்மளோட ஆப்ஜெக்ட் பெருசாகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2ல நம்ம எப்படி ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூ யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டோட சைஸை கம்மி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம எதை ஸ்கேல் பண்ண போறோமோ ஃபர்ஸ்ட் அதை போய் செலக்ட் பண்ணிட்டு எஸ்சின்னு டைப் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுங்க. நீங்க ஸ்கேலுக்குள்ள போயிருவீங்க. நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணணுமே நம்ம நெக்ஸ்ட் ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூ கொடுக்கணும். இந்த ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூ 1க்கு கீழே எந்த பாயிண்ட் வேல்யூ கொடுத்தாலும் நம்மளோட ஆப்ஜெக்ட் சைஸ் அதுக்கு ஏத்தாப்புல டிக்ரீஸ் ஆயிரும். எக்ஸாம்பிள் இப்போ நான் 0.5ன்னு கொடுத்து ஒரு வாட்டி என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 0.5னா 1/2ன்னு அர்த்தம். எனக்கு டைமென்ஷன் 100 இருந்துச்சு. 100 டிவைடட் பை 2 என்ன வரும்? 50 தான் வரும். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூல நம்ம எந்த ஒரு பாயிண்ட் வேல்யூ கொடுத்தாலும் நம்மளோட ஆப்ஜெக்டோட சைஸ் ஒரிஜினல் சைஸ்லேருந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ நான் இப்போ 0.5 வேல்யூ கொடுத்தது மாதிரி நீங்கள் 0.9லேருந்து 0.1 வரையும் ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் 3ல நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்கேல் வித் ரெஃபரன்ஸ் டூல தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் இந்த திட்ட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த திட்ட ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு. இதை ஸ்கேல் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்து இந்த எம்டி ஸ்பேஸ்ல வைக்க போறோம். நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டும் இதே மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இதை மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி இந்த கார்னர் எந்த பாயிண்ட்ல இருக்கணுமோ அந்த கார்னர்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் கொடுக்குறேன். ஸ்கேல் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது செலக்ட் பேஸ் பாயிண்ட். நான் இந்த கார்னர் பாயிண்டை என்னோட பேஸ் பாயிண்டா எடுத்துக்கிறேன். பேஸ் பாயிண்டை செலக்ட் பண்ணணுமே எனக்கு ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூ நான் கொடுக்கலாம். நம்மளுக்கு இந்த டைமென்ஷனோட ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூ நம்ம அக்யூரேட்டா கொடுக்க முடியாததுனால நான் இந்த திட்ட ரெஃபரன்ஸை போய் செலக்ட் பண்ணிடுறேன். ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணணுமே நம்ம பண்ண வேண்டியது ஜஸ்ட் 3 பாயிண்ட் தான் செலக்ட் பண்ணணும். ஒன்னு இந்த ஸ்கிரீனோட எண்ட் பாயிண்ட். இந்த லிமிட்லேருந்து நான் இந்த லிமிட் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு என்னோட மவுஸை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு இந்த லிமிட்டோட எண்ட் பாயிண்ட் எங்கே வந்து மீட் ஆகணும்? எனக்கு இந்த ஓப்பன் ஸ்பேஸுக்குள்ள எனக்கு இந்த எண்ட் பாயிண்ட்ல வந்து மீட் ஆகணும். ஸோ நான் 3 பாயிண்ட் தான் செலக்ட் பண்ணேன். இந்த 3 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணுமே நம்மளுக்கு அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் திரும்ப பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். இதை இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்கேல் கொடுக்குறேன். ஸ்கேல் கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணணும். ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த எண்ட் பாயிண்ட், இந்த ஸ்க்ரீனோட எண்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் நம்மளோட இந்த ஓப்பன் ஸ்பேஸோட எண்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட் வரையும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் ஸ்கேல் வித் ரெஃபரன்ஸ். ரொம்பவே சிம்பிளானது பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது.
நம்ம ஸ்கேல் டூலில் ஃபைனலாக ஸ்கேல் வித் காப்பியை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போய் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எஸ்சின்னு டைப் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுக்குறேன். நம்ம ஸ்கேலுக்குள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். நான் இந்த உள்ள கார்னரை என்னோட பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சோடனே எனக்கு கீழே 2 ஆப்ஷன் வரும். ஒன்று காப்பி, இன்னொன்று ரெஃபரன்ஸ். அதில் நான் காப்பியை ஃபஸ்ட்டு போய் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்னோட மவுஸை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது எனக்கு ஸ்பெசிஃபை ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூ கேட்குது. அந்த ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூயை நான் 2ன்னு கொடுத்து ஒரு வாட்டி என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் வித் காப்பி யூஸ் பண்ணதுனால நம்மளோட ஒரிஜினல் டிராயிங் அப்படியே தான் இருக்கும். அதே டைமில் ஒரு காப்பியும் கிரியேட் ஆகிருக்கும், அதுவும் ஸ்கேலும் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்கேல் வித் காப்பியை யூஸ் பண்ணுறோம். நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.